அனைவருக்கும் வணக்கம். ஒரு வழக்கறிஞராக நான் இன்று உங்களிடம் கூறுவது என்னவென்றால், ஒருவர் சொத்தை வாங்கும்பொழுது நடைமுறைப்படுத்தவும் கடைப்பிடிக்க வேண்டிய வழிமுறைகளை தங்களிடம் கூற இருக்கிறேன். சொத்தை வாங்கும் பொழுது கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்கள்: அச்சொத்தின் மீது யாதொரு வில்லங்கம் இருக்கிறதா என்றும், அது யாருக்கு உரிமையானது என்றும், நாம் உரிமை பெற்றவரிடம்தான் வாங்குகிறோமா என்றும் நாம் முதலில் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதை ஒரு வழக்கறிஞர் மூலமாக தாங்கள் பரிசீலனை செய்து பெற்றுக்கொள்வது சாலச் சிறந்தது. சொத்தின் ஆவணங்கள் குறைந்தபட்சமாக 30 வருடம் இருக்க வேண்டும். அந்த 30 வருடம் என்பது அரசாங்க சொத்தாக இருந்தால் அதன் மீது உரிமை கொள்ளாமலும், தனியார் சொத்தாக இருந்தால் 12 வருட ஆவணங்களை சரிபார்த்தும் நாம் வாங்கி கொள்ளலாம். அவ்வாறு வாங்கும் சொத்தில் ஏதேனும் வில்லங்கம் இருக்கிறதா என்பதை பதிவகத்தில் கொடுக்கப்படும் ஆவணங்களை வைத்தும் வில்லங்கச் சான்றிதழ்களை வைத்தும் நாம் அறிந்து கொள்ளலாம். அவ்வாறு அறிந்து கொள்ளும் ஆவணங்களை வைத்து நாம் அச்சொத்திற்கு மீது உண்டான எந்த ஒரு வில்லங்கம் இல்லை என்பதையும் அறிந்து கொண்டு நாம் அதற்கு அடுத்த நடைமுறைகளை பயன்படுத்தலாம். சொத்திற்கு உண்டான முக்கிய ஆவணங்களான தாய்ப்பத்திரம் என்று சொல்லக்கூடிய விற்பனை ஆவணம் மற்றும் பட்டா, சிட்டா, அடங்கல், ரிஜிஸ்டர் இவைகளெல்லாம் பழைய காலத்தில் கூறப்படுவதில்லை. இப்பொழுதும் தற்பொழுதும் அவைகள் நடைமுறையில் உள்ளன. ஆனால் அவையெல்லாம் கணினிமயமாக்கப்பட்டுள்ளது. இவைகளை ஆன்லைன் பதிவு மூலமாக நாம் பதிவிறக்கம் செய்து கொண்டு அவைகளை சரிபார்த்து கொள்ளலாம். இந்த ஆவணங்களை சரிபார்க்கும் பொழுது நமக்கு தெரிவித்து கொள்ள வேண்டியது: நாம் ஒருவரிடம் இருந்து முறையாக இந்த சொத்தை பெறுகிறோமா அல்லது இந்த சொத்தின் மீது வேறு யாரேனும் உரிமை கொண்டாடுகிறார்களா என்பதை நாம் கண்டுபிடித்து விட முடியும். இவைகளை நாம் சார் பதிவகத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து அதை கண்டுபிடிக்கலாம்.